கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவ ஜனமே, தாழ்மையின் மேன்மையை நம் அருமை இரட்சகர் அருமையாக நமக்கு போதித்தார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தேவ ஜனமே, நீங்கள் உயர வேண்டுமானால் உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். தாழ்மை என்றால் அநேகர் அவமானம் என்றும் தன்மான இழுக்கு என்றும் கருதுகிறார்கள். அல்ல, நாம் உயர்வதற்கும் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கும் அதுவே நேரடியான வழி. தாழ்மையை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க இயேசு தீர்மானம் செய்தார். அவர்களுக்குள் யார் பெரியவன் என்கிற விவாதம் அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது. இயேசு சீஷர்களுடைய கால்களை தானே கழுவ ஆரம்பித்தார். அந்த கால்களில் உள்ள அசுத்தங்கள், அருவருப்புகள், தூசிகள், இன்னும் என்னவெல்லாம் அதில் ஒட்டி கொண்டிருந்ததோ அவைகளை எல்லாம் மிக மனத்தாழ்மையோடு கழுவினார். ஒரு எஜமானுடைய வேலைக்காரர்களுக்குள் மிக கீழான வேலைக்காரன் தான் வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளின் கால்களை கழுவும்படி நியமிக்கப்பட்டிருப்பான். அவன் அடிமையிலும் அடிமையாயிருப்பான். வேலைக்காரருக்கெல்லாம் வேலைக்காரனாயிருப்பான். அவன்தான் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளின் கால்களை மிக ஜாக்கிரதையோடு கழுவி துணியால் துடைத்து சுத்தப்படுத்தி வீட்டிற்குள் அனுப்பிவிடுவான். எஜமானோ வீட்டில் உள்ளவர்களோ ஒருபோதும் மற்றவர்களுடைய கால்களை கழுவுவதில்லை. ஆனால் இயேசுவோ நான் எஜமான், ஆண்டவர் என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு சீஷர்களின் கால்களை கழுவி தாழ்மைக்கு முன்மாதிரியானார். தேவ ஜனமே, இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்து பல இந்திய மொழிகளில் வேத புத்தகத்தை மொழிபெயர்த்த வில்லியம் கேரியை ஒரு அதிகாரி கேலியாக, நீ செருப்புகளை தயாரிப்பவன் தானே என்று கேட்டார். அதற்கு கேரி, இல்லை ஐயா, நான் செருப்பு தயாரிப்பவன் அல்ல, கிழிந்த செருப்புகளை தைக்கும் கூலிக்காரன், நான் ஒரு சக்கிலியன் என்று பதில் அளித்தாராம். கிறிஸ்துவின் தாழ்மையை அந்த பக்தன் சுதந்தரித்து கொண்டார். அந்த தாழ்மையுள்ள தெய்வ மனிதனை கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தினார். உலகத்தின் தலை சிறந்த மிஷனரிகளுக்குள் அவருக்கும் ஒரு மேன்மையான இடம் உண்டு. தன்னை தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். மரண பரியந்தமும் கிறிஸ்து தன்னை தாழ்த்தினதினால் நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று. தேவ ஜனமே, நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால் தாழ்மையை கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் உங்களை தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவது நிச்சயம். நம் தேவ ஜனமே, ஒருவேளை உங்களை தாழ்த்துவது இன்றைக்கு உங்களுக்கு அவமானமாய் தோன்றலாம். நான் ஏன் அவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போக வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். ஆனால் நீங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்கள், உன்னதங்களில் ஆண்டவர் உங்களை அமர செய்வது நிச்சயம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாமே தாழ்த்தினார். பிதா அவரை ஆசிர்வதித்து உன்னதங்களில் உயர்த்தினாரே. இன்றைக்கு நீங்களும் உங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் உங்களையும் அப்படி உயர்த்த போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.